ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செக்ஷன் 80EE வருமான வரி செக்ஷன் 80EE வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். 80EE எடுக்காதவர்கள் வீட்டுக்கடனுக்கான வட்டியில் வருடத்திற்கு 1,50,000 இந்த பிரிவில் காட்டி கொள்ளலாம். சொத்தின் பத்திரப்பதிப்பு மதிப்பு ஸ்டாம்ப் வேல்யூ 45 லட்சத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும். வீடு வாங்கும் நபர் முதல் முறையாக வீட்டுக்கடன் பெற வேண்டும். 1/4/2019 முதல் 31/3/2022க்குள் வீட்டுக்கடன் பெற்றிருக்க வேண்டும். தனிநபராக இருக்க வேண்டும். HUF இருக்கக்கூடாது. HUF அடுத்த வீடியோவில் பார்ப்போம். செக்ஷன் 24B மூலம் 2 லட்சம் மற்றும் செக்ஷன் 80EA மூலம் 1,50,000 மொத்தம் 3,50,000 பெறலாம். செக்ஷன் 80EE பயன்படுத்தினால் செக்ஷன் 80EA பயன்படுத்த முடியாது. செக்ஷன் 80EA என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் செக்ஷன் 80EEயில் 50,000 ரூபா வரி விலக்கு பெறலாம். ஆனால் செக்ஷன் 80EEயில் 1,50,000 வரைக்கும் நீங்கள் வரி விலக்கு பெறலாம். அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டினா, நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணும்போது உங்கள் பத்திரத்தோட மதிப்பு வீட்டோட மதிப்பு சொல்லலை, பத்திரத்தோட மதிப்பு 45 லட்சத்துக்கு கீழே இருக்க வேண்டும். வீடு வாங்குறவர் முதலாக வீட்டுக்கடன் பெறுவராக இருக்க வேண்டும். மெயினாக அவர் 1/4/2019 முதல் 31/3/2022க்குள் வீட்டுக்கடன் பெற்றிருக்க வேண்டும். தனிநபர் தாக்கல் பண்ணுறவராக இருக்க வேண்டும். கூட்டு குடும்பம் HUFனா கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடாது. கூட்டு குடும்ப வரின்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி அடுத்து பார்ப்போம். அப்படி நீங்கள் இதுக்கெல்லாம் பண்ணிங்கன்னா செக்ஷன் 24B மூலம் 2 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வரி விலக்கு பெறலாம். கூடுதலாக செக்ஷன் 80EA மூலம் 1,50,000 வரைக்கும் வரி விலக்கு பெறலாம். அப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, அதுக்கு வீட்டுக்கடன் கட்டிக்கிட்டு இருக்கும் போது கட்டின வரிக்கு நீங்கள் வரி விலக்கு பெறணும்னா செக்ஷன் 24B மூலம் 2 லட்சமும் செக்ஷன் 80EE மூலம் 1,50,000 மொத்தம் 3,50,000 நீங்கள் வரி விலக்கு செக்ஷன் 80EEயில் பெறலாம். இதுதான் இந்த வீடியோக்கான நோக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.